வணக்கம் எனதருமை நண்பர்களே. பழைய குருடி கதவை திரடி என்கின்ற பழமொழிக்கு புதிதாக வந்துள்ள அரசும் எவ்வாறு பொருந்துகின்றது. அதாவது எதையுமே பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட போவதில்லை. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆட்சி தான் இங்கே போயிட்டுருக்கோம். அது முதல்வர் அவருடைய கவனத்துக்கு செல்லும் பட்சத்தில் தான் தெரியும். ரைட்டு. எதை பற்றி பேசுகிறோன்னா, தேசிய கொடி பேரணி. இப்போ பிஜேபியும் வேறு சில திராவிட கழகங்களும் சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல வேண்டும் என்று மனு கொடுக்கின்றன. அதனை காவல்துறை நிராகரிக்கிறது. எதற்குன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று. இந்த பிரச்சனை நீதிமன்றம் செல்கின்றது. இப்போ நீதிமன்றத்தில் கேட்குற ஒரே கேள்வி, அது கேவலமான ஒரு கேள்வி. தாவேகா இது எதுனா ஆட்சிகள் மாறும்பொழுது காட்சிகள் மாறுன்றாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ தாவேகா ஆட்சியில் இல்லாமல் இருக்கும் பொழுது திமுக நிறைய விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. காவல்துறை அவர்கள் கைப்பாவையாக இருந்தது. இப்போ இதே தாவேகா ஆட்சிக்கு வரும்பொழுது காவல்துறை அவர்களின் கைப்பாவையாக இருக்கிறது. அன்னைக்கு இருந்த போலீஸ் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற போலீஸ் தான் அடுத்த ஆட்சி வரும்போதும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது. தேசிய கொடியேந்தி செல்வதற்குத்தானே அவர்கள் உங்ககிட்ட அனுமதி கேட்கிறார்கள். வேற என்ன அனுமதி கேட்கிறார்கள் இல்லையா? இல்லை, அந்த ரூட்டில் போகக்கூடாது, இந்த ரூட்டில் போகக்கூடாதுன்னு. அதில் என்ன தேசிய கொடி ஏந்தி செல்வதில் என்ன உங்களுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். பின்பு எதற்கு காவல்துறை என்று கேட்டு எங்களை இந்த இடத்துலேருந்து இந்த ரூட்டில் போகிற வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அனுமதி கொடுங்கன்னு வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. ஸோ தாவேகா மட்டுமல்ல, இதற்கு பின்பு தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அல்லது நடிகர் சூர்யா அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, யார் கட்சி ஆரம்பித்து அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும் என்பது போல் இதை போல ஒருத்தர் இன்னொருவரை பழிவாங்கும் செயல் மட்டும் என்றைக்குமே மாறப்போவதே இல்லை.